SSC Max Academy. Current Affairs of 14th April 2024. First current affairs parunga. Who among the following was announced player of the series at the recently concluded Women's Interzonal Multi-Day Trophy? Okay. So answer is Deepthi Sharma. Next parunga. The prestigious John L. Hack Swigert Junior Award recently in news is given in the field of ஸோ எந்த ஃபீல்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா சந்திராயன் 3 டீமுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட்டு மூனோட சவுத் போலில் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக லேண்ட் ஆயிருக்கிறதுனால ஸோ சந்திராயன் 3 டீமுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. As per Global Trade Outlook and Statistics Report 2024, what is India's rank in the category of largest exporter of digitally delivered services? Okay, so இது வந்து 4th rank. This is quite important news. India வந்து largest exporter of digitally delivered serviceல 4th placeல இருக்கு. Okay, so largest categoryல. So next பாருங்க. Who among the following has been recently appointed as the head of the National Judicial Academy Bhopal by the Supreme Court of India? First question பாருங்க. நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி. ஓகே ஸோ இது இங்கே வந்து ஹெட்டை அப்பாயிண்ட் பண்ணுறது யாரு? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனிருத்தா போஸ் இவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. சயின்டிஸ்ட் ஹாவ் டிஸ்கவர்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்டல் மாலிக்யூல் இன் நேச்சர் இன் மைக்ரோபியல் என்சைம். ஸோ அந்த என்சைம் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ தட் என்சைம் நேம் இஸ் சிட்ரேட் சிந்தேஸ். ஓகே நெக்ஸ்ட் the outbreak of Mangay disease. Okay, so Mangay disease எதுக்கு பார்த்தீங்கன்னா wild dogs. Okay, among a pack of Asiatic wild dogs is being monitored by the forest department officials in எங்க இது இப்போ ரொம்ப இந்த டிசீஸ் பரவிட்டு இருக்குன்னா முதுமலை டைகர் ரிசர்வ்ல தான் பரவிட்டு இருக்கு. ஓகே எங்க இருக்கு? நீல்கிரிஸ்ல இருக்கு சரிங்களா, வெஸ்டர்ன் காட்ஸ்ல. ஸோ இந்த IUCN ஆஃப் ஏஷியாட்டிக் வைல்ட் டாக் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்னுமே இதை கன்சர்வ் பண்ணணும். ஓகே ஸோ இந்த டிசீஸ் பரவாம நம்ம பாதுகாத்துக்கணும். ஓகே நெக்ஸ்ட் OpenAI has recently unveiled a new large multimodal model. Okay, LLM. Okay, with vision capability, namely இது என்ன விஷன் கேக்குறாங்க? GPT-4 vision. Next, Dash recently issued a warning in 92 countries including India among iPhone users of possible mercenary spyware attacks. Okay, so Apple தான் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு 92 கண்ட்ரிஸ் அதுல இந்தியாவும் இருக்கு. இங்கே வந்து இந்த பிகாசஸ் மாதிரி ஒரு வந்து ஸ்பைவேர் அட்டாக்ஸ் வந்து இருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் இதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. as per the latest report published by Dash, among these bank India's GDP growth rate will be upgraded from 6.4% to 7.2% for the fiscal year 2025. Year is important. 2025ல இந்தியாவோட GDP growth வந்து 7% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 1966ல ஸ்டார்ட் பண்ணது. ஓகே ஸோ ஏஷியா பசிபிக் ரீஜன்ஸ்ல இருக்க கண்ட்ரீஸ்க்காக இது ஸ்டார்ட் பண்ணது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மணிலா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. ரீசன்ட்லி த இந்தியன் பார்மாசிட்டிக்கல் கமிஷன் that is IPC recently issued an alert on the painkiller drug Nimesulide. Okay, IPC is autonomous institution under எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகே ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்மாசிட்டிக்கல் கமிஷன் நம்ம இதை சூஸ் பண்ணிடக்கூடாது. கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசரில் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ ப்ரிவேலண்ட்டாக ஒரு டிசீஸ் வந்து பரவிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ டிமென்ஷியா வந்து அதிகமாக இருக்குன்னா டிமென்ஷியாவுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் இருக்கு இல்லையா, அதை இவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. என்ன ஆகுது, இந்த ட்ரக் எடுக்கிறதுனால என்னென்னலாம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெயின் கில்லர் நம்ம வந்து இந்த Nimesulide இருக்கு இல்லையா, ஸோ இதனால என்னென்ன வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸோ திஸ் இஸ் த கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 14th April 2024. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 15th April 2024. ஓகே ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க.
which of the following players has never hit sixes in an over in a T20 match? Okay, so சிக்ஸ் வந்து இவங்க அடிச்சதே இல்லை யாருன்னு கேட்குறாங்க. திபேந்திர சிங் ஏரி. நெக்ஸ்ட் பாருங்க, what is the primary purpose of the doctrine of harmonious construction? ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்ட்ரைன்ஸ் இருக்கு. டாக்ட்ரைன்ஸ் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ், டாக்ட்ரைன்ஸ் ஆஃப் சிவிரபிலிட்டி, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா டாக்ட்ரைன் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. டு என்ஷூர் consistency and coherence in interpreting different parts of a law. Okay, so ஒரு law வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்றாங்க, இன்டர்பிரேட் பண்றாங்க அப்படின்னா ஸோ அதுல வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும், கொஹெரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பெப்பி கொலம்போ இஸ் அ ஜாயிண்ட் மிஷன் பை விச் ஸ்பேஸ் ஏஜென்சி? ஓகே, ESA and JAXA. ஓகே, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் ஜப்பானீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் சேர்ந்து தான் இந்த பெப்பி கொலம்போ. பெப்பி கொலம்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளை பை, ஆக்சுவலாக வந்து இது வந்து மெர்க்குரியை வந்து என்ன பண்ணுதுன்னா ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இது வந்து வீனஸுக்கு ஃப்ளை பையா இருக்கு. ஃப்ளை பைனா என்னன்னா இங்கே மெர்க்குரி இருக்கு, இங்கே வீனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன ஆகும்னா, ஸோ இது மெர்க்குரி இப்படி போகும்போது வீனஸை பாஸ் பண்ணி போகும் இல்லையா, இதுதான் ஃப்ளை பை சொல்றோம். பாஸ் பண்ணி போகும்போது இது வந்து டிடெக்ட் பண்ணும். என்ன டிடெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீனஸ்ல ஆக்சிஜனும் ஓகே ஆக்சிஜன் ஆட்டம்ஸும் கார்பன் ஆட்டம்ஸும் எஸ்கேப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ ஆக்சிஜன் இருந்தாதான் அந்த இடத்துல அட்மாஸ்பியர் இருக்கும். ஆனா ஆக்சிஜன் வந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்கு வீனஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் வீனஸ்ல வந்து லைஃப் இல்லை அப்படின்னு இந்த ஃப்ளைபை வந்து இந்த ஃப்ளைபையோட ஃபைண்டிங்ஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் QQ2 satellite recently launched by China CNSA? Okay, providing relay communication for future lunar mission. Okay, so இப்போ எர்த் இங்க இருக்கு, மூன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எர்த்தோட இந்த சைடை தான், எர்த்தோட இந்த சைடை மூனோட இந்த சைடு மட்டும் தான் பார்க்கும். ஸோ இது திரும்ப திரும்ப அடுத்தடுத்து திரும்பி வரும். இதை தான் வந்து நம்ம டைடலி லாக்டு அப்படின்னு பார்த்துருப்போம் லாஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஓகே, ஸோ டைடலி லாக்டுனா சேம் ஃபேஸ் ஆஃப் த மூன் வந்து பார்க்கும். ஆனா இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இது வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டா இருக்கும் இல்லையா, இங்க வந்து சைனா என்ன பண்றாங்க, இந்த QQ2ன்ற சேட்டலைட்டை அனுப்புறாங்க. இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இதை பத்தின ஃபைண்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வாட் டஸ் த டேர்ம் கோரல் ப்ளீச்சிங் ரெஃபர் டு? ஓகே, கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, the expulsion of algae living within the coral due to stress causing it to turn white. இதுதான். ஓகே, ஸோ ஒரு கோரல் இருக்கும், இதுல ஒரு ஆல்கே இருக்கும், அந்த ஆல்கே பேரு ஜூசாங்தாலே. ஓகே, ஸோ இந்த ஜூசாங்தாலே வந்து சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் நேத்தே பார்த்திருப்போம். சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு விஷயம் கொடுக்கும், இது வந்து ஒரு விஷயம் கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ஜூசாங்தாலே ஹீட் வேவ், மெரைன் ஹீட் வேவ் வந்து அதிகமா ஆக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜூசாங்தாலே வந்து இந்த கோரல் வந்து எக்ஸ்பெல் பண்ணிடும். ஸோ இதுதான் இட் கிவ்ஸ் a rich color to this coral and food. ஓகேங்களா, ஸோ இப்போ இது ஜூசாங்தாலே ஆல்கே வெளியே போயிடுச்சுன்னா கோரல் என்ன ஆயிடும், ப்ளீச் ஆயிடும், வெள்ளை ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், which of the following organization is not a part of science based target initiative? ஓகே, இந்த science based target initiative இருக்கு இல்லையா, ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடி ஃபார் கார்பரேட்ஸ். ஓகே, இப்போ அந்த கார்பரேட் கம்பெனி இருக்குன்னா இவங்க வந்து கிரீன் எனர்ஜி, ஓகே, இந்த மாதிரி இவங்க வந்து கிளைமேட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து டார்கெட் கொடுக்கறது தான் இந்த சயின்ஸ் பேஸ்டு டார்கெட் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் சயின்ஸ் பேஸ்டு டார்கெட் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ நாட் அ பார்ட் வந்து இன்டர்கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இவங்க தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is the largest active volcano in Europe? யூரோப்ல லார்ஜஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ மவுண்ட் எட்னா தான். சரிங்களா, ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்டலியோட சதர்ன் சைட்ல இருக்கும். இந்த மவுண்ட் எட்னா பாத்தீங்கன்னா பிளியூம்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்படி ரவுண்டா பிளியூம்ஸ் வரும். ஏன் இந்த ரவுண்டா பிளியூம்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ உள்ளுக்குள்ள வந்து இப்படி இருக்கும் வால்கனோ. அப்போ வந்து பிளியூம்ஸ் வெளியே வரப்ப கண்டிப்பா இந்த ரவுண்ட்ல இது மட்டும் தான் வெளியே வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்,
the MPLAD scheme allocate funds to member of parliament for constituency development. What happened? The unspent MPLAD fund at the year end. Okay, 5 crores கொடுப்பாங்க இயர்லி. இப்போ இந்த இயர் எண்ட்ல அந்த 5 லட்சத்துல வந்து மீதி இருக்கு அப்படின்னா ஸோ என்ன பண்ணோம், அடுத்த வர இயருக்கு நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதான் கொஸ்டின் வரும். ஸோ வி கேன் யூஸ் தட் ஃபண்ட்ஸ் கேன் பி கேரி ஃபார்வர்ட் அண்ட் யூஸ் இன் த ஃபாலோயிங் இயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is a bacterial disease? Okay, so இதுல எது பாக்டீரியல், இது வைரல் டிசீஸ், போலியோ வைரஸ். ஓகே, ஸோ இந்த பெர்டூசிஸ் தான் பாக்டீரியல் டிசீஸ். ஓகே, ஸோ இது வந்து whooping cough அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், which of the following tribes is also known as குட்டி கோயாஸ்? ஓகே, எந்த ட்ரைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூரியா ட்ரைப் தான், குட்டி கோயாஸ். நெக்ஸ்ட், current affairs of April 16, 2024. Okay, so இதுல first current affairs பார்ப்போம். First one, Alex Pereira is related to which sport? Okay, mixed martial arts. Next பாருங்க, which of the following is not a viable strategy to reduce plastic waste pollution? Plastic waste pollution நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா which among the following is not a viable strategy ன்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெடியூசிங் த யூஸ் ஆஃப் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். இது வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு இஸ் நாட் தான் கேட்டிருக்காங்க, அப்ப இது இல்ல. என்கரேஜ் ரீசைக்ளிங் ஆஃப் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வேஸ்ட் செக்ரிகேஷன் அட் த சோர்ஸ். ஓகே, ஸோ இதுவும் இல்லை, இதுதான் இப்போ நம்ம ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ப்ரொடியூசர் எக்ஸ்டெண்டர் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற தலைப்புல தான் நம்ம வந்து வேஸ்ட் செக்ரிகேஷன் அட் த சோர்ஸ்லேயே வந்து பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், பர்ன் யூஸ்டு பிளாஸ்டிக்ஸ் ஸோ தட் இட் டஸ் நாட் அக்யூமுலேட் இன் த ஓப்பன். ஓகே, யூஸ்டு பிளாஸ்டிக்ஸை நம்ம பர்ன் பண்ணிட்டோம்னா அது அக்யூமுலேட் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன ஆகும், இந்த பர்ன் பண்ணோம்னா அதுல இருந்து வர வந்து டாக்ஸிக் கேசஸ் வெளியே போய் இன்னும் ப்ராப்ளம் ஆகும். ஸோ திஸ் இஸ் நாட் த மெத்தட். அப்போ இதுதான் ஆன்சரா இருக்கும். இதையும் பார்த்துடலாம். ஸ்விட்சிங் டு சேஃப் பயோடிகிரேடபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ், இதெல்லாம் இந்த தப்பு நான் போட்டிருக்கிறதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி டு ரெடியூஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் பொல்யூஷன். அப்போ இதுதான் இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம், which of the following country is known as the gateway to central India? ஓகே, ஸோ இந்த சாபஹார் போர்ட்டு, ஓகே, ஈரானு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருப்போம். சென்ட்ரல் இந்தியாவோட கேட்வே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். ஓகேங்களா? ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்கான்ஸ் வந்து ஹிந்து சீக்ஸோட லேண்ட் இருக்குல்ல ஆப்கானிஸ்தான்ல, அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பார்லிமெண்ட்டே என்ன பண்றோம், நம்ம தான் வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் இந்தியா பண்றதுனால அங்க இருக்க ஹிந்து சீக்ஸோட லேண்ட் எல்லாம் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப திருப்பியும் நம்ம வந்து இந்த சென்ட்ரல் ஏஷியா வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ஆப்கானிஸ்தான் இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சியாச்சின் டே செலிப்ரேட்டட் ஆனுவலி டு கமெமரேட். ஓகே, இந்த சியாச்சின் கிளேசியர் இருக்கு எங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேல இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து இதுதான் வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு. ஓகே, ஸோ இங்க ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். இந்த ஆப்ரேஷன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் மேகதூத். ஓகே, பை இந்தியன் ஆர்மி டு செக்யூர் த சியாச்சின் கிளேசியர். ஓகே, என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா April 13. Next, in the context of the index of industrial production, which of the following is correct? Okay, எது கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. The 8 core sectors comprise more than 40% of IIP by weight. Okay, இந்த 8 core sectors தான் 40% வந்து இந்த வெயிட்டேஜ்ல வருது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, it is a monthly indicator. Okay, so it is a monthly indicator. It is published by யாருன்னா NSO தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் பப்ளிஷ்டு பை NSO. அதுக்கப்புறம் இதோட பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா 2011 to 2012. ஓகே, ஸோ இட் இஸ் அ மந்த்லி இண்டிகேட்டர். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பிரேரணா ப்ரோக்ராம் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் எய்ம்ஸ் டு. இந்த பிரேரணா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா impart value based learning to students to experimental education. Okay,
ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இது வந்து எஜுகேஷன். இது ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு தே ஆர் செலிப்ரேட்டிங் அலுமினி மீட்டிங். ஓகே, யார் யாரெல்லாம் இங்கே இருந்தாங்களோ அதுக்கு அலுமினி மீட்டிங் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் பிரேரணா ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் பார்ப்போம். The National Quantum Mission is being implemented by which government agency? ஸோ குவாண்டம் மிஷின் தெரியும், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பற்றி பார்க்குறது. இப்போ ஹிக்ஸ் போசான் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் குவாண்டம் தான். ஸோ இந்தியாவிலே அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, நெக்ஸ்ட், which of the following is not a measure being taken by the government to address India's high summer electricity demand? ஓகே, ஸோ இந்தியாவில் ஹை சம்மர் எலக்ட்ரிசிட்டி டிமாண்டுக்கு, ஸோ ஏன்னா சம்மர் வருது இல்லையா, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம்மர் வர்றதுனால ஸோ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அதிகமாக தேவைப்படும். அது கவர்மெண்ட் வந்து தே வில் டூ சம்திங். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமைசிங் கோல் பேஸ்டு பவர் ஜென்ரேஷன். ஏன்னா இதில் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாகும், கார்பன் நிறைய எமிட் ஆகும், அதனால இதை பண்ணக்கூடாது. மற்ற மூணுமே பண்ணலாம். ஷிஃப்டிங் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பவர் பிளான்ஸ் டு மான்சூன் மந்த்ஸ். ஓகே, பவர் பிளான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி செலவாகுது இல்லையா, ஸோ அதை வந்து மான்சூன் மந்த்ஸுக்கு பண்ணலாம். மான்சூன் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ வரும், ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் வரும். ஓகே, அப்போ ஷிஃப்ட் பண்ணலாம். மேக்சிமைசிங் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் பண்ணலாம். ஆப்ரேட்டிங் கேஸ் பேஸ்டு பவர் பிளான்ட் அட் ஃபுல் கெப்பாசிட்டி. ஓகே, இதெல்லாம் பண்ணலாம். Next, what was the primary objective of Operation Meghdoot launched by India in 1984? Okay, so இதோட primary objective என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Counter Pakistan attempt to control the Siachen glacier. Next பாருங்க, which of the following autobiographical works chronicle the life of experience and struggles of Dr. Bhimarao Ramji Ambedkar? Okay, so ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஜெயந்தி வந்து இந்த ஏப்ரல் மந்த் வரும். ஓகே, ஸோ அதனால இந்த ஏப்ரல் மந்த் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னென்னலாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் அந்த அம்பேத்கர் மந்தாவே இந்த ஏப்ரல் மந்த்தை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு இப்படி வருது. ஓகே, ஸோ அம்பேத்கரோட ஆட்டோபயோகிராஃபி ஒர்க் வெயிட்டிங் ஃபார் அ விசா இஸ் த ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.